السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في فرقان الحميد: إنما يتقبل الله من المتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: من أدرك رمضان فلم يغفر له فأبعده الله، أو كما قال عليه السلام. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமிக்க இந்த ரமலானுடைய அற்புதமான ஒரு மாதம், புண்ணியம் பூத்து குலுங்குகின்ற, அருள் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகின்ற ஒரு மாதம், நம்மை விட்டும் விடை பெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதன் கடைசி ஜும்ஆவிலே, ஜும்ஆத்துல் விதாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு உபகாரத்தை செய்து இந்த ரமலானை வழங்கி இருக்கிறான். ரமலானுடைய இந்த அற்புதமான தருணங்கள் நம்மை புடம் போட்டு நற்காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி தீய காரியங்களை விட்டு நம்மை தடுத்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது. ஒரு மனிதன் எப்பொழுதுமே நான் இப்படி செய்து விடுவேன், அப்படி செய்து விடுவேன், நான் நினைத்தால் இப்படி நடந்துவிடும், நான் நினைத்தால் அதையெல்லாம் மாற்றி விடுவேன், நான் நினைத்தால் இதை நடக்காமலே செய்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனால் தன்னுடைய கீழான இச்சைகளை அவன் நினைத்து மாற்ற முடியாது. நான் நினைத்தால் எதையோ செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனால் தன்னுடைய பாவத்தை விட்டும் தன்னை தப்பிக்க வைக்க முடியாது. ஒரு மனிதன் எதையும் செய்வேன் என்று எண்ணக்கூடியவன், வீராப்பு பேசக்கூடியவன், நல்ல காரியத்தில் அவனை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு மனிதனால் தனக்கு செய்ய முடியாத ஒரு உபகாரத்தை, ஒரு மனிதன் தான் நினைத்து தனக்கு செய்ய முடியாத ஒரு நற்காரியத்தை இந்த ரமலான் நமக்கு செய்திருக்கிறது. இந்த ரமலான் நம்மை நல்லவர்களாக மாற்றி இருக்கிறது, நல்ல சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த புனிதமிக்க ரமலான் நமக்கு அல்லாஹ்வை நெருக்கமாக ஆக்கியிருக்கிறது. 11 மாதங்கள் அல்லாஹ் எங்கோ இருக்கிறான் என்று நினைக்கக்கூடிய நாம், அல்லாஹ் பார்ப்பதை மறந்திருந்த நாம், இந்த ஒரு மாதம் முழுக்க அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், இந்த உணர்வை நமக்கு ரமலான் விட்டு செல்ல இருக்கிறது. ஆனால் இந்த உணர்வை நாம் கெட்டியாக பிடித்துக் கொண்டால், இந்த சிந்தனை நம்முடைய 11 மாதங்களும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் பார்ப்பதனால், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதனால் ஒரு ஹராமான செயல், ஒரு ஹலாலான செயலை, ஆகுமான உணவை, ஆகுமான குடிபானத்தை, நமக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவி நாம் தடுத்திருந்தோமே, இதே உணர்வு நமக்கு 11 மாதங்கள் இருந்தால், இதே சிந்தனை நமக்கு ஏனைய நம்முடைய நாட்களின் வாழ்நாளின் 11 மாதங்களும் கூட இருந்தால், நிச்சயமாக நாம் ஹராமை தவிர்த்து வாழ முடியும். ஹலாலான உணவை அல்லாஹ் சொல்லிவிட்டான் சாப்பிடாதே என்று, பெருமானார் சொல்லிவிட்டார்கள் நீ அதை நெருங்காதே என்று அவன் பார்த்து கொண்டிருக்க நான் எப்படி சாப்பிடுவது? விட்டு விட்டோமா இல்லையா? ஏழைய 11 மாதங்கள்
அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வில் நாம் ஹராமான காரியங்கள் செய்வதை விட்டு நம்மை தடுத்துக் கொள்வது, நாம் பாவமான காரியங்களில் நம்மை விடுவித்துக் கொள்வது, இதுதான் ரமலானுடைய நோக்கம். ஒரு வருடம் முழுக்க 10ஆம் வகுப்பு மாணவர்கள் படித்தார்கள். எதற்கு படித்தார்கள்? இன்னைக்கு போய் காலையில எக்ஸாம் எழுத போனாங்க தெரியுமா? இந்த 3 மணி நேரம் தான் அவர்கள் படித்த ஒரு வருடம் முழுக்க செய்த உழைப்பிற்கான ரிசல்ட். ஒரு மனிதன் ரமலான் இந்த பரீட்சைக்கான நேரத்திலே காலையில ஹால் டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டு வீட்டுல படுத்து தூங்குறான்னு சொன்னா இவனுடைய ஒரு வருடத்திற்கான உழைப்பில் ஏதாவது பலன் இருக்கிறதா? இவன் செய்த அந்த எஃபர்ட், இவன் போட்ட அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பலன் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதே போலத்தான் ரமலானுடைய இந்த கடைசி நாட்கள், ரமலானுக்கு பிந்திய நாட்கள், இது அனைத்தும் தான் நாம் 27 நாட்கள் 30 நாட்கள் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு இருந்ததற்கான ஒரு ரிசல்ட். இந்த ஒரு மாதத்தில் இந்த உணர்வை நாம் மனதில் ஏந்தி 30 நாள் வாழ்ந்துவிட்டு 31வது நாளில் நாம் நம்முடைய உணர்வை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனைகளை முழுமையாக அல்லாஹ் விட்டும் தூரமாக்கி விட்டோம் என்று சொன்னால், ரமலானுடைய பயன், ரமலானுடைய பலன் என்ன என்பதை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். எனவே இந்த அற்புதமான நாட்கள், இன்னும் 3 நாட்கள் நமக்கு மீதம் இருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை 30ஆக முழுமையாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தர வேண்டும். ரமலானின் ஒரு நாள் நமக்கு கிடைப்பது ஒரு முஃமினுடைய ஏக்கமாக அது இருக்க வேண்டும். ஒரு முஃமின் உடைய ஆசையாக ரமலான் நீடித்து இருக்க வேண்டும். ரமலான் இன்னும் நம் வாழ்க்கையில் ஒரு நாள் கிடைக்க வேண்டும், இன்னும் 1 மணி நேரங்கள் அதிகமாக வேண்டும், இந்த நேரங்கள் எல்லாம் யுகங்களாக மெதுவாக கழிய வேண்டும். இந்த உணர்வு ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். இறுதி கட்டம் வரும் பொழுது பொதுவாக எல்லோருமே தான் செய்யக்கூடிய வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். படிக்கக்கூடியவர்கள் இத்தனை நாள் கொஞ்சம் படிச்சு விளையாடி படித்து வெளியே போய் படித்து தூங்கி இப்படி இருந்த மாணவர்கள் கடைசி ஒரு சில நாட்கள் வந்துவிட்டன என்று நினைத்தவுடன் தூக்கத்தை விட்டு விடுவார்கள். சாப்பிடுவதை ஒழுங்காக சாப்பிட மாட்டார்கள். போனை எடுத்து வாட்ஸ்அப்பை பார்க்க மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டாங்க, பேஸ்புக்கை பார்க்க மாட்டாங்க. சிந்தனை எல்லாம் எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம், என்ன வரும், என்ன பண்ண போறோம் என்ற அந்த படபடப்பு இருக்கும். அந்த ஒரு திடுக்கமும் நடுக்கமும் ஒரு தேர்வை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவன் உள்ளத்தில் இருக்கும். அதே நிலைதான் ரமலானில் நோன்பு நோற்ற நம்முடைய நிலையாகவும் இருக்க வேண்டும். அதே படபடப்பும் அதே திடுக்கமும் அதே நடுக்கமும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நாம் ரமலானை முழுமையாக ஒழுங்காக பயன்படுத்தினோம் என்ற அர்த்தம். நல்லோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எப்படி அவர்கள் இருந்தார்கள்? ரமலானுக்கு பிறகுண்டான ரமலான் முடிய போகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஹாலாத், அவர்களுடைய நிலைகள், அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. வல்லதீன யுத்தூன மா அதவ் வகுலூபுஹும் வஜிலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடுவார்கள், எதை செய்ய வேண்டுமோ செய்து விடுவார்கள். அவர்கள் உள்ளங்கள் திடுக்கத்தில் இருக்கும், அவர்கள் உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கும், அவர்கள் உள்ளங்கள் ஒரு பதைப்பதைப்போடு இருக்கும், அவர்கள் உள்ளங்கள் சமாதானமாக இருக்காது என்ற வசனம் இறங்குகிறது. அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், உலாயிக அல்லதீன யுசாரிஊன ஃபில் கைராத்தி வஹும் லஹா சாபிகூன். அவர்கள்தான் நன்மையான காரியத்தை விரைந்து செய்பவர்கள், நன்மையில் முந்தக்கூடியவர்கள் அவர்கள்தான். யார் தான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு மன நடுக்கத்தோடு திடுக்கத்தோடு கலக்கத்தோடு என்ன ஆகுமோ, இன்னைக்கு இறுதி நிலை என்னவாகுமோ, இதனுடைய முடிவு சரியாக இருக்குமா, கொடுத்தது சரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற திடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்களே, அவர்கள்தான் உண்மையில் நன்மை செய்தவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், யார் அந்த நபர்கள், யார் அவர்கள்? அஹுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர் வ யஸ்ரிகூன், இப்படிப்பட்ட உள்ளம் நடுங்கக்கூடியவர்கள் மது அருந்தியவர்களா, திருடர்களா, பாவம் செய்தவர்களா, தவறான காரியத்தில் ஈடுபட்டு ஆகா செஞ்சிட்டோமே என்ன ஆகும் தெரியலையே, குற்றவாளி பயப்படலாம், கைது செய்யப்பட்டவன் பயப்படலாம், போலீசால் தேடப்படுபவன் பயப்படலாம். ஆனால் இது அப்படிப்பட்டவர்களா என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யா பின்த சித்தீக், எனது அருமை நண்பர் சித்தீக்கின் மகளே, அவர்கள் கிடையாது. ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? வலாகின்னஹுல்லதீன யுஸல்லூன், அவர்கள் தொழுகையாளிகள், தொழுதிருப்பார்கள். வயஸூமூன், நோன்பு வைத்திருப்பார்கள். வயதஸத்தகூன், அவர்கள் சதகா செய்திருப்பார்கள். வஹும் யகாஃபூன அல்லா துக்பல மின்ஹும், ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கும், இவ்வளோ நல்லமல் செய்து விட்டோமே, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என் நிலை என்ன ஆகும், அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டானா இல்லையா என்று தெரியவில்லையே, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா என்று தெரியவில்லையே, அல்லாஹ் அதை தூக்கி எறிந்து விட்டால், அல்லாஹ் நாளை இந்த அமல்களை எல்லாம் ஒரு பழைய துணியை போல, ஒரு அழுக்கு படிந்த துணியை போல சுருட்டிடம் முகத்தில் எரிந்து விட்டால் நம்முடைய நிலை என்னாகும் என்று அவர்கள் உள்ளம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் உள்ளம் திடுக்கத்திலும் நடுக்கத்திலேயும் இருக்கும். அவர்கள்தான் அவர்கள்தான் நன்மையான காரியத்தில் முந்தியவர்கள். அவர்கள்தான் அந்த நன்மையான காரியத்தை உண்மையாக செய்தவர்கள். நம் உள்ளத்தை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். உண்மையிலே நம்முடைய நிலை லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு பிறகு இன்னும் ஒரு சில நாட்களே ரமலான் நமக்காக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? பெருநாளை நினைத்து சந்தோஷப்படுகிறதா? புது துணி உடிக்க போகிறோம் என்று ஆனந்தப்படுகிறதா? மகிழ்ச்சி பொங்க போகிறது என்று சந்தோஷப்படுகிறதா? அல்லது அல்லாஹ் என்னுடைய அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று வருத்தப்படுகிறதா? உண்மையிலே நம் உள்ளத்தில் அந்த வருத்தம் இருந்தால், புனிதமான இந்த மாதம் நம்மை விட்டு போக போகிறது, இந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்ள வேண்டுமே, இல்லை என்றால் என் வாழ்க்கை என்ன ஆகும், இல்லை என்றால் என்னுடைய நிலை என்ன ஆகும், நான் போட்ட புது துணிகள் பயன் பெறுமா, நான் கொடுத்த தான தர்மங்கள் நாளை மறுமையில் எனக்கு கபரிலே எனக்கு உதவுமா இல்லையா என்ற அந்த உணர்வும் பரபரப்பும் திடுக்கமும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால், அந்த சிந்தனை இல்லை என்று சொன்னால், அந்த திடுக்கமும் நடுக்கமும் நம் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால், தயவு சென்று நாம் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் அமல்களின் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். 27 நாட்கள் நாம் என்ன செய்து விட்டோம்? என்ன அமல்களை சரியாக செய்தோம்? தராவிகளை ஒழுங்கான முறையில் தொழுதோமா? எத்தனை நாட்கள் டயர்டாக இருக்கிறது, ரெஸ்ட் எடுக்கணும், வெளியில போயிட்டோம், பர்ச்சேஸுக்கு போயிட்டோம், எத்தனை முறை நாம் தொழுகைகளை தவற விட்டு இருக்கிறோம்? தஹஜ்ஜத்தை எத்தனை நாள் நாம் எழுதி தொழுந்திருக்கிறோம்? இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கழித்த ரமலான் இரவுகளை எத்தனை நாட்கள் நாம் எங்கெங்கோ சுற்றி சுற்றி, ஏதேதோ கடை வீதிகளில் சுற்றி, ஏதேதோ உணவகங்களில் நாம் இருந்த அந்த நேரங்களை கழித்திருக்கிறோம். எத்தனை எத்தனை நாட்கள் பகல் நேரங்களில் பேசக்கூடாத பொய்களை நாம் பேசியிருப்போம், நாவில் வரக்கூடாத புறம் கூறுதலை நாம் பேசியிருப்போம். எத்தனை நபர்கள் மீது நம் கோபத்தை கொப்பளித்திருப்போம், எத்தனை நபர்களை வார்த்தைகளால் சாடி இருப்போம், எத்தனை பேரை நம்முடைய கண்களால் அவர்களை கரித்திருப்போம். இந்த மாதிரியான செயல்களோடு ரமலான் நம்மை விட்டும் பிரிந்து விட்டால், இப்படிப்பட்ட நிலையில் ரமலான் நம்மை விட்டும் கழிந்து விட்டால், நாம் அமல்கள் செய்த நிலையில் பாவத்தையும் கூட சேர்த்து செய்திருந்தால், செய்த அமல்களை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருந்தால், நம்முடைய ரமலான் என்னாவது? நாம் உண்மையிலே மன்னிக்கப்பட்டோமா? அல்லாஹ் நம்மை மன்னித்து விட்டானா? அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொண்டானா? அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொண்டானா? இதில் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், குனு லிகபூலில் அமல். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யாரெல்லாம் ரமலானின் கடைசி நாட்களில் வந்து விட்டார்களோ, ரமலானுடைய இறுதி நேரங்களை அடைந்து விட்டார்களோ, யாரெல்லாம் அந்த ரமலானுக்கு அல்விதா என்று சொல்லி
அற்புதமான முறையில் அதை அனுப்புவதற்கு தயாராகிவிட்டார்களோ, நீங்கள் கூனூலி கபூலில் அமல் அஷத்து இஹ்திமாமம் மின்கும் பில் அமல், அமல்களை செய்வதற்கு எவ்வளவு சிரமம் எடுத்தீர்கள். 2:45 மணிக்கு எழுந்து தஹஜ்ஜுத் தொழுதோம், கால் வலித்தாலும் 20 ரக்காத்துகளை நாம் தொழுதோம், காசு பணம் இல்லாவிட்டாலும் இருப்பதை கொண்டு சதகா செய்தோம், ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்தோம், அழகிய இபாதத்துகளை நாம் செய்தோம், நோன்பு வைத்தோம், பசியினுடைய கஷ்டத்தை நாம் உணர்ந்தோம், தாகத்தினுடைய கஷ்டத்தை நாம் உணர்ந்தோம், வெயில் கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்திலும் நாம் பச்சை தண்ணி குடிக்காமல் நாம் இருந்தோம். இதிலே நீங்கள் எப்படி அமல் செய்வதில் நீங்கள் முயற்சி எடுத்தீர்களோ, சிரமத்தை தாங்கிக் கொண்டீர்களோ, கஷ்டத்தை சகித்துக் கொண்டீர்களோ, அதை விட அதிகமாக அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டுமே என்பதில் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆசைப்படுங்கள். அலம் தஸ்மஉ கௌலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் அமல்களை யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறான்? இறை அச்சத்தோடு வாழக்கூடியவர்களின் அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இறை அச்சத்தோடு இறைவனை பயந்து வாழக்கூடியவர்களுடைய நல்ல அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் சொல்வதை கேட்கவில்லையா? இந்த நோன்பை அல்லாஹ் இறையச்சத்திற்காகத்தான் தந்தார். முதல் நாள் ரமலான்ல ஓதணும், குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு தக்வா வர வேண்டும் என்பதற்காக ரமலான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இப்பதான் அந்த வார்த்தைகளை சொன்னதை போல் இருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த குர்ஆன் வசனங்களை ஓதியது மாதிரி இருக்கிறது. நாம் கடைசி தருணத்தில் வந்துவிட்டோம். முத்தகீன்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா கபூலியத்தை கொடுப்பான். முத்தகீன்களாக வாழ்வது என்பது ஒரு நாள் 2 நாள் அல்ல. நாம் காலமெல்லாம் ரமலானுக்கு பிறகும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நிலைகள், நம் உள்ளத்தின் ஹாலாத்துகள் தக்வாவோடு இருந்தது என்று சொன்னால், இங்கு இந்த நாட்களில் எப்படி நாம் அல்லாஹ் பார்க்கிறார் என்ற உணர்வை மனதில் வைத்திருந்தோமோ அந்த உணர்வோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான அடையாளம். ரமலான் முடிந்து ஷவ்வாலுடைய இரவே நாம் நம்முடைய களியாட்டங்களை துறந்து நம்முடைய மனோ இச்சைகளை எல்லாம் வெளியாக்கி ஆட்டத்திலும் கொண்டாட்டத்திலும் பல்வேறு ஹராம்களிலும் ஈடுபட்டால் நமக்கு நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் தக்வாதாரிகளிடம் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். எனவே நாம் இத்தனை நாட்கள் செய்த கடும் முயற்சி என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ரமலானுக்கு பிறகான நாட்களில் இதே நற்காரியங்களை தொடர்வதற்கும், குர்ஆன் திலாவத்துகள் ஈடுபடுவதற்கும், தஸ்பீஹ்களை கையில் எடுப்பதற்கும், நாவை பேணுவதற்கும் நாம் தயாராகிவிட்டால், அந்த கஷ்டத்தை நாம் தாங்கிவிட்டால் இந்த சிரமத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்திற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தோமோ அதை விட கடுமையாக வரும் நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்திற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த நாட்களில் எப்படி நாம் மனதை கட்டுப்படுத்தி ஹராம்களின் பக்கம் மனதை கொண்டு போகாமல் ஹலாலை கூட நாம் விட்டு விட்டோமோ அதே போல் வரக்கூடிய நாட்களில் நாம் பாவமான காரியங்களில், மார்க்கம் ஹராமாக்கியதில், ஷரீஅத் தடுத்ததில், அல்லாஹ் ரசூல் வெறுக்கக்கூடியவைகளை நாமும் வெறுத்து ஒதுக்கிவிட்டால் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம். அதனால் நாம் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தாக்குவதற்கு முத்தகீன்களாக மாற வேண்டும். இறை அச்சம் நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம், குரோதம், பிறரை பற்றிய தவறான எண்ணம், பிறரை பற்றிய தவறான பார்வை அத்தனையும் இந்த புனித ரமலானில் நாம் நீக்கிவிட வேண்டும். நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய இந்த நேரத்தில் நம்முடைய கல்வில் யாரை பற்றியெல்லாம் கோபம் இருக்கிறதோ, யாரை பற்றியெல்லாம் தவறான சிந்தனைகள் இருக்கிறதோ, யாரை பற்றியெல்லாம் மோசமான எண்ணங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த புனித நேரத்தில் நாம் இங்கேயே அதை அழித்து விட வேண்டும். நம் உள்ளத்தில் தக்வல் குலூப் வர வேண்டும். அல்லாஹ் யாரையெல்லாம் மதிக்க சொன்னானோ அதை மன்னிப்பது தக்வல் குலூப், கண்ணியப்படுத்தது தக்வல் குலூப். அல்லாஹு தஆலா
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். எனவே இந்த மாதத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான், இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். அல்லாமா தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாபிலே சொல்வார்கள், அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு நமக்கு எதை சொல்கிறான் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஅம்மம், இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். ஃபமன் வஜத ஃபுர்ஸத தஅஸீமிஹி பிஅன் காம ஃபீஹி ஈமானன் வஹ்திசாபா, யார் இந்த ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கான நேரங்களை பெற்றுக் கொண்டார்களோ, தன் சொல்லால், தன் செயலால், தன்னுடைய நடவடிக்கைகளால், தன்னுடைய அங்க அசைவுகளால் யார் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தினார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த நற்கூலி இருக்கிறது. அல்லமஹுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். யார் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலேயும் கேவலமான செயல்களை செய்து, தரக்குறைவான செயல்களில் ஈடுபட்டு, மோசமான காரியங்களை செய்து யார் அந்த ரமலானை கண்ணியப்படுத்தவில்லையோ, ஹக்கரஹுல்லாஹு தஆலா, அவர்களை அல்லாஹ் வாழ்நாளெல்லாம் கேவலப்படுத்தியே தீருவான் என்று அல்லாமா தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஒரு சில நாட்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ஒரு சில நாட்களை நாம் கண்ணீரும் கம்பளையோடு கழிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடுவதில் ஈடுபட வேண்டும். இந்த ரமலான் நாளை நம்முடைய கபறுகளிலே, நாளை நம்முடைய மறுமையிலே, மீசானுடைய தராசிலே, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே இந்த ரமலான் நமக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். இரண்டு விஷயங்கள் நாளை மறுமையில் சிபாரிசு செய்கிறது. அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யுஷஃபிஆனி யௌமல் கியாமா, நோன்பும் குர்ஆன் ஓதுதலும் நாளை மறுமையில் அடியாருக்கு அவைகள் இரண்டும் ஷஃபாத் செய்கிறது. நோன்பு சொல்லுமான், யா அல்லாஹ், இந்த அடியான் உனக்காக வேண்டி நோன்பு நோற்றான், உனக்காக என்னை அவன் தன்னுடைய தன்மையாக ஏற்றுக்கொண்டான், எனவே என்னுடைய சிபாரிசை அவன் விஷயத்தில் ஏற்றுக்கொள். குர்ஆன் சொல்லுவான், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி என்னை அவன் கையில் ஏந்தினான், கண்களால் பார்த்தான், நாவை திறந்து ஓதினான், நீ என்னுடைய சிபாரிசை இவர் விஷயத்தில் ஏற்றுக்கொள்றப்பே என்று குர்ஆனும் நோன்பும் நாளை நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த குர்ஆனை நாம் எல்லா நாட்களிலும் கையில் எடுக்க வேண்டும். அந்த குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கை ஒன்றித்து விட வேண்டும். நாளை கபரிலும் மஹ்ஷரிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய குர்ஆன் இந்த புனிதமிக்க ரமலானில் இறங்கியதே. அந்த குர்ஆனை ரமலானோடு, லைலத்துல் கத்ரோடு நாம் திருப்பி அனுப்பிவிடக் கூடாது. எவ்வளோ அமல் செய்து விட்டோம் என்று மலைப்பில் நாம் இருந்து விடக்கூடாது. நிறைய நற்காரியங்கள் ஈடுபட்டு விட்டோம் என்ற பெருமிதம் நம்மில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் அதில் எதை ஏற்றுக்கொள்வான் என்பதே நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு முன்னோர்கள் அல்லாஹ் தன்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிக உன்னதமான கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய சின்ன சின்ன உணவுக்காக நம்முடைய நேரங்களை, பொன்னான நேரங்களை இழந்து விடுகிறோம். காசு பணத்திற்காக அற்புதமான தருணங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஒரு அற்ப செல்வாக்கிற்காக அழகிய நற்குணங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் மகான்கள் எதை உயர்வாக விளங்கினார்கள்? அவர்கள் பார்வையில் எது மிக உயர்வாக இருந்தது? ஃபுதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அமல் செய்கிறேன், எவ்வளவு நற்காரியங்கள் செய்கிறேன், எவ்வளவு நல்ல இபாதத்துகள் ஈடுபடுகிறேன், ஆனால் எனக்கு எப்பொழுது தெரியுமா சந்தோஷம் வரும்? லஅன் அகூன லஅன் அஅலம அன் அல்லாஹ் கத் தகப்பல மின்னி மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் அஹப்பு இலைய மின துன்யா வமா ஃபீஹா. அல்லாஹ் நான் செய்த இத்தனை கோடான கோடி அமல்களில் ஒரு சின்ன கடுகளவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கடுகளவு அமலை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். கடுகளவு அமலை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஈடேற்றத்தை கொடுத்து விட்டான். ஒரு சின்ன அமலை அல்லாஹ் பொருந்தி கொண்டு சந்தோஷப்பட்டு என்னை மகிழ்வாக அழைத்துக் கொண்டான் என்று சொன்னார். இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை ஒரு மனிதர் எனக்கு சொந்தமாக்கினாலும் அதை விட எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சின்ன ஒரு அமல் தான்.
அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அகில உலகத்தை தந்தாலும் அது எனக்கு வருத்தத்தை தரக்கூடியது என்று அவர்கள் சொல்கிறார்களே, இந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. இபாதத்தினுடைய நோக்கம் இறைவனிடத்தில் நிறைவேற வேண்டும் என்பதுதான். அந்த நிறைவேற்றமும் அந்த கபூலியத்தும் இல்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செய்த அத்தனை செயல்களும் வீணாக போய்விடும். நாம் செய்த அத்தனை அமல்களும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். எனவே அல்லாஹ்விடத்தில் இந்த புனிதமிக்க இரவுகளில், புனிதமிக்க எஞ்சிய பகல்களில் கெஞ்சி மன்றாடுவோம். கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம். மனம் உருகுவோம். கல் நெஞ்சங்களை கரைய வைப்போம். எதற்கும் இறங்காத மனதை நாம் இறங்க வைப்போம். அல்லாஹ்விடத்தில் ரப்பே நீ ஏற்றுக்கொள், எங்களை ஏற்றுக்கொள் இறைவா என்று நாம் கெஞ்சி கதறுவோம். அதுதான் இன்றைய நாட்களில் நாம் செய்ய வேண்டியது. கருணையை உருவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஒரு சிறு எறும்பு கடியை கூட தாங்காத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கேட்காமலே இந்த இரவை நமக்கு வாங்கி தந்தார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அல்லாஹ்ட்ட கேட்டோமா? யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் முன் சென்ற சமுதாயத்தை போல நிறைய அமல்கள் செய்து நல்ல நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படவில்லை. நம்மீது நம்மை விட அதிகமாக பிரியம் கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி வாங்கினார்கள். அப்படிப்பட்ட ஹரீசுன் அலைக்குமான உம்மத்தின் மீது பேரன்பு கொண்ட, பேர் ஆசை கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். சையதுனா ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மன் அத்ரக அஹத வாலிதைஹி, யார் தன் தாய் தந்தை இரண்டு பேரில் ஒருவரை அடைந்தாரோ, ஃபமாத ஃபலம் யுத்கிலாஹுன் நார் ஃபலம் யுத்கிலாஹுல் ஜன்னah, யார் தன்னுடைய இரண்டு தாய் தந்தை இரண்டு பேரில் ஒருவரை அடைந்து அல்லது இருவரையும் அடைந்து அந்த இருவர் மூலமாகவோ ஒருவர் மூலமாகவோ அவர் சொர்க்கத்திற்கு போகவில்லையோ, அவர் நரகத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு விட்டாரோ, ஃபஅபஅதஹுல்லாஹ், தாய் தந்தையரை நோவினை செய்து அவர்களுக்கு உண்டான ஹக்கை கொடுக்காமல் அவர்களை இழிவுபடுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையில் நரகத்தை அடையக்கூடிய அந்த கேவலமான நிலையை அடைவானே, அவனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கட்டும் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஆமீன் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா முஹம்மத், மன் அத்ரக ரமதான், யார் ஒருவர் ரமலானை அடைந்து விட்டாரோ, மன் அத்ரக ஷஹ்ர ரமதான், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை யார் பெற்று விட்டாரோ, அதனுடைய உயர்வான பாக்கியத்தில் தன்னை நுழைத்துக் கொண்டாரோ, இறைவனுடைய கருணை கடலான அந்த மாதத்தில் மூழ்கி முத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டாரோ, ஆனால் ஃபலம் யுக்ஃபர் லஹு, அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றும் அவன் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபஅபஅதஹுல்லாஹ், அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தும் துர்பாக்கியசாலியாக மாறிவிட்ட அந்த அடியானை அல்லாஹ் தூரமாக்கட்டும், அல்லாஹ் தன் ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கி விடட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். அடுத்து நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், மன் ذுகிரத் இந்தஹு மன் ذுகிர்த இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைக், நபி அவர்களே, யார் முன்னால் உங்கள் பெயர் சொல்லப்பட்டு அந்த பெயருக்கு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத் சொல்லவில்லையோ, ஃபஅபஅதஹுல்லாஹ், அவர்களையும் அல்லாஹ் தூரமாக்கட்டும். பெருமானாருடைய பெயரை சொன்னவுடன் நம் கல்புகளில் காதல் பொங்கி நம்முடைய நாவுகளில் அந்த நாமனுக்கும் ஸலவாத் வந்துவிட வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தூரமாக்கட்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்று பாக்கியங்களையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் உண்மையில் சுபசோபனம் தான். பெற்றோர்களை அடைந்திருந்தால் அவர்களை தலையிலே வைத்துக் கொண்டாட வேண்டும், அவர்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளை செய்ய வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத் தரும். பெருமானாருடைய அந்த புனிதமான அந்த பெயர் திருநாமம் முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் நாம் ஸலவாத்தை சொல்வதற்கு தயாராக இருந்தால் உண்மையில் நாம் பாக்கியசாலிகள். அந்த ஸலவாத் நம்முடைய நாவில் வரவில்லை, அந்த பழக்கமே நமக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நாம் தூரமாகி விடுவோம். அடுத்ததாக நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாட்கள், புனிதமிக்க ரமலானை அடைந்து யார் ஒருவர் மன்னிக்கப்படவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் சரியாக அவன் வாங்க தெரியவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவதற்கு தெரியவில்லையோ, அல்லாஹ்விடம் மன்றாட தெரியாத மூடனாக யார் ஆகிவிட்டானோ, அல்லாஹ் அவரையும் தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்களே, அந்த துஆவிற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. அந்த பெருமானாருடைய பத்வா, நபி அவர்கள் யாரையுமே இதுவரை பத்வா செய்ததில்லை, யாருக்கும் எதிராக துஆ செய்ததில்லை, எந்த ஒரு நபருக்கும் ஒரு கேடு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட மாதம் கிடைத்தும், 1000 மாதத்தை விட சிறந்த இரவு கிடைத்த பிறகும் ஒரு அடியான் அலட்சியமாக, கண்ணிய குறைவாக, கவனக்குறைவாக, அதை கண்ணியப்படுத்தாமல், அதிலே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல், அதிலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் என்று சொன்னால் அவனை விட ஒரு மோசமானவன் யார் இருக்க முடியும்? அவனை விட ஒரு துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? அவனை விட ஒரு பாக்கியம் கெட்டவன் யார் இருக்க முடியும்? அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவையில்லை என்று சொன்னார்களே, அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலானை நமக்கு முழுமையாக ஆக்கி தருவானாக, அதிலே மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்குவானாக, நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, எந்த அமலையும் அல்லாஹ் திருப்பி அனுப்பி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த புனித ரமலானில் எந்த ரப்பு கூட இருக்கிறார் என்ற உணர்வை அல்லாஹ் பிச்சையாக வழங்கினானோ அந்த உணர்வை நமக்கு ஏனைய 11 மாதங்களும் தருவானாக. வாழ்நாளெல்லாம் அந்த உணர்வை நமக்கு அல்லாஹ்வே நமக்கு பிச்சையாக கொடுத்து விடுவானாக. இது போன்ற பல ரமலான்களை அடையும் பாக்கியத்தை தருவானாக. ரமலானை நல்ல முறையில் அல்விதா சொல்லி, அதை சரியான முறையில், அதை உரிய முறையில் விடை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.